ஹாய் வியூவர்ஸ், இப்போ நம்ம செய்ய போகிறது கருணைக்கிழங்கு சட்னி. இதுக்கு நான் கருணைக்கிழங்கு ஸ்கின் எடுத்து வச்சுருக்கேன். இதுக்கு முன்னாடியே நாங்கள் கருணைக்கிழங்கு ஃப்ரை பண்ணோம். ஸோ அப்போது ஒரு ஸ்கின்னை பீல் பண்ணி வச்சுருந்தோம். அதை எடுத்து நல்லா ட்ரை பண்ணி வச்சுட்டாச்சு. இப்போ இதை என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, ஃபஸ்ட்டு ஆயிலில் ஊற்றி லைட்டாக ஃப்ரை பண்ணிக்க போகிறோம். கருணைக்கிழங்கு சட்னி செய்கிறதுக்கு நம்ம ஆல்ரெடி ஸ்கின் வறுத்து வச்சாச்சு. தென் அதுக்கு தேவையான அளவு தேங்காய் துருவி வச்சாச்சு. தென் 2 தக்காளி, வெங்காயம், பூண்டு 4 பல், இஞ்சி, உரப்புக்கு தகுந்தாப்பில் வத்தல் எடுத்துக்கோங்க. தென் புளி, தென் எடுத்து வச்சாச்சுமா. வறுத்துட்டு எல்லாத்தையும் ஒன்றா கொட்டி வதக்கிடவா? என்னது? தனித்தனி நம்ம வதக்கி வச்சுருக்கிற எல்லா பொருளையும் சேர்த்து சட்னி ஜாரில் போட்டு சட்னி அரைச்சி எடுத்துக்கலாம். தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். நல்லா இப்போ நம்ம அரைச்சி எடுத்தாச்சு. இதை துவையில் வச்சுருந்து ரசம் அது மாதிரி ரைஸ்க்கு லைக் நம்ம லெமன் ரைஸ் அதுக்கு தொட்டு சாப்பிட்டுக்கலாம். அப்படி இல்லை அப்படின்னா நம்ம சட்னியாக வச்சு இட்லி தோசைக்கும் தொட்டு சாப்பிட்டுக்கலாம். நான் இப்போ தாளிக்க போகிறேன். இப்போ நம்ம நல்லா தாளித்து எடுத்தாச்சு. சுவையான, ஹெல்தியான, சூப்பரான கருணைக்கிழங்கு சட்னி ரெடி.